ஹாய் நண்பர்களே, உங்களை அன்போட வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இயக்குனர் எலான் இடத்துல வெளிவந்திருக்கிற ஸ்டார் என்கிற பத்தி. இந்த படத்துல கதாநாயகனா நம்ம கவின் நடிச்சிருக்கிறாரு. அவருக்கு படத்துல ஆர்த்தி அண்ட் பிரீத்தி என்கிற 2 நடிகைகள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல லால் அவர்கள் நடிச்சிருக்காரு, கீதா என்கிற ஒரு ஆக்டர் நடிச்சிருக்காங்க, லொல்லு சபா மாறன் நடிச்சிருக்காரு, இன்னும் பல பேர் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துக்கு நம்ம யுவன் சங்கர் ராஜா தான் மியூசிக் பண்ணியிருந்தாரு. இந்த படம் 10th May 2024 ஸோ இந்த படம் ஆரம்பத்துல ஹரிஷ் கல்யாண் இருந்தாரு இந்த கவினுடைய கேரக்டர்ல. பட் ஒரு சில காரணங்களால அது அவருக்கு ட்ராப் ஆகி கவின் இந்த படத்துக்குள்ள வந்தாரு. அது இந்த படத்துக்கு மிகப்பெரிய பிளஸ் சொல்லும். பிகாஸ் இந்த கதாபாத்திரத்தை கவினை விட வேற யாரும் பண்ண முடியாது. ஏன்னா கவினுக்கு இந்த கதாபாத்திரம் ரொம்ப சூட் ஆகுது. இதே நம்ம ஹரிஷ் கல்யாண் இந்த கேரக்டர்ல நம்ம இமேஜின் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு கவின் அந்த கேரக்டருக்கு ரொம்ப இறங்கி பக்கம் பண்ணிருக்கிறாரு சொல்லணும். இந்த படத்தோடைய கதை சிம்பிள் தான். நம்ம கதாநாயகன் ஒரு மிடில் கிளாஸ் பையன், அவர் அப்பா ஒரு போட்டோகிராஃபர், ஒரு ரொம்ப லோ இன்கமான ஒரு ஃபேமிலி. பட் நம்ம கதாநாயகனுக்கு ஒரு பெரிய கனவு, பெரிய நடிகனா. அதுக்காக அவர் சின்ன காலத்துல இருந்தே நிறைய விஷயங்கள் பண்றாரு. ஒவ்வொரு லைஃப் ஸ்டேஜ்ல அவர் என்னென்ன விஷயங்கள் சந்திக்கிறாரு. ஒரு மேஜர் ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் அவர் அவரோட லைஃப் எப்படி மாறுது, கூட இருந்தவங்க எல்லாம் எப்படி அவரை விட்டு போறாங்க, அண்ட் கடைசி அவர் எதிர்பார்க்காத நேரத்துல அவருக்கு எப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்குது, அதுக்கு மிகப்பெரிய புதுக்கோள் யாரு அப்படிங்கிற ஒரு பெரிய ஸ்டோரி இருக்கு. இந்த படத்துல நடிச்ச ஒவ்வொரு கேரக்டரும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த படமும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. YSRோடைய மியூசிக் பார்த்தோம்னா இந்த படத்துல வேற லெவல் இருக்கும். இவனுடைய பழைய பாடல்கள் கூட இந்த படத்துல அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் அந்த சிச்சுவேஷனுக்கு வேற லெவல் சொல்லலாம். இந்த படத்துக்கு நான் ரிவ்யூ போனோம். அப்போ 8.5 அவுட் ஆஃப் 10 தரணும். ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல படம். இந்த படம் ஒரு நல்ல வெற்றி படம் ஆகும் நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ இந்த வீடியோக்கு எல்லாருக்கும் நான் சொல்றது இந்த படம் பாருங்க. பார்த்து உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் நீங்க பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்னொரு விமர்சனத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தான் ஆர்த்தி.